மகேந்திரன் அவர்களை புரட்சியுரை ஆற்ற அழைக்கிறோம். தமிழினத்தின் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத எம்முயிர் தலைவன் பிரபாகரனை வணங்கி, தலைவர் தந்த நம்பிக்கை நாயகனாக திகழும் எம்முயிர் அண்ணன் செந்தமலர் சீமான் அவர்களையும் வணங்கி, இந்த பாளையம் வாய் தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் வணங்குகிறேன். அன்பு உறவுகளே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் அருமை அண்ணன் மருத்துவர் கருப்பையா அவர்கள் மிகச்சிறந்த மக்கள் சேவையாளர், அது மட்டுமன்றி ஆகச்சிறந்த தமிழ் உணவாளர். அவருடைய பங்களிப்பு என்பது நாம் தமிழர் கட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது. அந்த அருமையான வேட்பாளரை பெற்றிருக்கக்கூடிய இந்த கரூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையம் தாய் தமிழ் உறவுகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு உறவுகளே, நம்ம இந்த இதுவரைக்கும் பார்த்திருக்க அரசியல் என்பது சும்மா கட்சிக்கர வேட்டியை கட்டிக்கிட்டு கல்யாண பத்திரிகையில கொட்டை எழுத்துல பேரை போட்டுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கார்ல ஜல்லுன்னு போக ஜல்லுன்னு வர அப்படியே இருப்பாங்க. நம்ம எல்லாம் காமெடியா பார்த்துக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் இவங்க எல்லாம் திடீர்னு விலை சொல்லையாயிடுறாங்க அப்படின்ட்டு. ஆனா சாதாரண ஒரு எளிய பிள்ளைகள், சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடிய பிள்ளைகள்லாம் இணைந்து ஒரு கட்சியை கட்டமைத்து அதை 14 ஆண்டுகளாக தமிழகத்தின் ஒரு முன்னோடி கட்சியாக, 3வது பெரிய கட்சியாக வளர்த்தெடுத்து கொண்டு வந்து சேர்த்திருப்பது பெரிய காரியம். அந்த கட்சி இன்று அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சியில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த விவசாயி சின்னத்திற்காக போராடி கொண்டிருக்கிறது. மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு கட்சி தனது சின்னத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆட்சியாளர்களும், மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் நம்மை வைத்திருக்கிறார்கள். ஏன் என்று பொதுமக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம், இவர்கள் பேசக்கூடிய அரசியல் என்பது சாதாரண அரசியல் அல்ல. எல்லோரும் பேசுவது போல் நீ அதை செய்தாய் எனக்கு தெரியாதா, நீ அப்படி செய்தாய் எனக்கு தெரியாதா என்று பேசிவிட்டு செல்பவர்கள் அல்ல. இவர்கள் வைக்கும் அரசியல் மிகவும் புதுமையானது. இந்த மண்ணை பற்றி பேசுகிறார்கள், மண்ணில் உள்ள உயிர்களை பற்றி பேசுகிறார்கள், இந்த மண்ணின் மக்களுக்கு ஏற்பட போகும் நன்மைகளை பற்றி பேசுகிறார்கள். இந்த கருத்தியல் மிகுந்த இந்த அரசியல் என்பது சாதாரண அரசியல்வாதிகளை ஆட்டம் காண வைக்கிறது. அதைத்தான் இந்த நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் எல்லோரும் அஞ்சி நடுங்குகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கிறது. இந்த தேர்தலிலே நமக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் இன்னும் உறுதி செய்யப்படாவிட்டாலும் நமக்கு அருமையான வேட்பாளர் கிடைத்திருக்கிறார், மருத்துவர் கருப்பையா அவர்கள். நாம் இதுவரை இருந்த அரசியலை மாற்றி புதிய அரசியலை படைப்பதற்கு நாம் தமிழர் கட்சி நம்பி மக்கள் வாக்களிக்க வேண்டும். அது சின்னம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சீமானின் எண்ணத்திற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும், கட்டாயம் வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் இங்க இருக்கும் அரசியல் என்பது தற்சார்பு பொருளாதாரம் பேசாது. கார்பரேட் கம்பெனிகள் என்ன சொல்கிறதோ அதற்கு தயாட்டி கொண்டுதான் இருக்கும். தற்சார்பு பொருளாதாரம் என்றாலே நம்மளுடைய உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு எதுவென்றே தெரியாது. இந்த நிலைமையை தான் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பார்கள். எல்லாரும் போன 2021 சட்டமன்ற தேர்தலிருந்து இன்று வரை இந்த 1000 ரூபாயை எல்லாருமே ஒரு கிண்டல் வச்சு பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்லாம அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆம்பளையும் கேட்கல, ஏன் பொண்டாட்டிக்கு நீ 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீ யாருடா அப்படின்னு ஒரு ஆம்பளையும் கேட்க மாட்டான். எந்த அறிவுள்ளவனும் இதை கேட்கவே இல்லை. நம்ம வீட்டு பொம்பளைக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது இவன் யாரு? அவங்களுக்கு உரிமை இருக்கான். அதுல உரிமையை வேலை வாய்ப்புல கொடுடா, அவங்க பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுல கொடுடா. அவங்க குடும்ப பொருளாதாரம் மேம்படைஞ்சா ஒன்றான பிச்சை எடுக்க போறாங்க, பிச்சைக்கார பல்களை. உங்களுக்கு ஆட்சியாளத்தை கொடுத்ததே நாங்க தான்டா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கொண்டு வந்து நீங்க கொடுக்குறீங்க 1000 ரூபாய். யாரு கேட்டா உங்கள்ட்ட 1000 ரூபாய்? என் வீட்டுல படிச்ச பொம்பளை பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைங்க வேலை கொடுறா. செவிலியர் படிச்சுட்டு எத்தனை பெண்கள் வீட்டுல இருக்காங்க? அரசு மருத்துவமனையில செவிலியரே இல்ல. ஒரு 10 நோயாளிக்கு ஒரு செவிலியரை போடு, 10 நோயாளிக்கு ஒரு செவிலியர். அது மாதிரி அரசு பள்ளிகள்ல 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். எத்தனை பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள் வந்து ஆசிரியை படிச்சுட்டு வீட்டுல சும்மா உட்காந்துருக்காங்க? எல்லா வீட்லயும் ஒவ்வொரு பட்டதாரி பெண் இருக்காங்களா இல்லையா? இன்னும் பெரிய பெரிய மாநகரங்களில் பார்த்தோம்னா உணவு சப்ளை பண்ற அந்த விநியோகக்கூடிய வேலைக்கு போறாங்க. எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. முன்னால கதவு தட்டி அம்மா தாயன்னு சொன்னா பிச்சைக்காரன் நிற்பான், நம்ம சோறு போடுவான். இப்ப வந்து கதவு தட்டலாம், நம்ம போய் சோறு அவன்கிட்ட வாங்குறோம். இந்த நிலைமையை உருவாக்கி வச்சிருக்கான். யார் வந்து சோறு கொடுக்குறவங்க?
பட்டதாரி பெண்கள், பட்டதாரி ஆண்கள், பட்டய படிப்பு படித்த ஆண்கள் இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு எல்லா வீட்டுக்கும் உதவி தொகை தர்றேன், உரிமை தொகை தர்றேன்னு ஏன் ஏமாத்துற? எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த பம்மாட்ட அரசியல பண்ணுவீங்க? உங்களை கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒருத்தன் வந்தான், இப்ப தொடர் நடுங்குறீங்க, வேட்டியில ஒண்ணுக்கு போறீங்க, கரை வெட்டி கட்டியே காலத்தை ஏமாத்துறீங்க. கலர் சட்டை போட்ட எல்லாம் நாங்க வந்துட்டோம்டா, வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு நீங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொரு குடிமகனும் கேள்வி கேட்பான், நீங்க பதில் சொல்லி ஆகணும். ஆக அன்பு உறவுகளே, இந்த பொதுக்கூட்டமானது ஒரு சிறிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் இங்கு பேசப்பட போகின்ற கருத்துக்கள் என்பது மிக மிக வலிமையானவை. மிக சிறந்த பேச்சாளர்களால் இங்கு பேசப்பட இருக்கிறது. அன்பு உறவுகள் அனைவரும் தயவு கூர்ந்து இந்த கருத்துக்களை உள்வாங்குங்க. முதல் நீங்க ஓட்டு போடுறது போடாத அடுத்த பிரச்சனை. இந்த 15-14 ஆண்டுகளாக அண்ணன் கூறக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி இருந்தாலே உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கும். சரி, இந்த 500க்கும் 1000க்குமா நம்ம ஓட்டு போடுறோம், நாய்க்கு நரிக்கும் இல்லாத விலை நம்மளுக்கு வச்சிருக்கானே, ஒரு கோழி கூட ஒரு கிலோ 600 ரூபா விற்கிறா, ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா போட்டா கொடுத்தா போதும் ஓட்டு போடுறோங்கிறோம். நம்மளுக்கு விலை ஒரு கழுதையோட மோசமா போயிடுச்சு. இதெல்லாம் உணர்ந்து செயல்படுங்க. இங்க தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்குங்க. நாளைக்கு நம்ம சந்ததிக்கு அது பயன் தரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர். எளிய